எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் நிறைய வச்சுருப்பீங்க. எல்லா நகை கடையிலையும் பார்த்தீங்கன்னா நகை வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்ஸ் இல்லைனா பேக் அந்த மாதிரி தருவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடையோட பேரை வந்து பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பேக்கெல்லாம் வெளியே கொண்டு போகாமல் வீட்டிலே வந்து போட்டிருப்பாங்க. ஃப்ரீயாக கிடச்சிது அப்படின்னு யாராவது நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வெளியே கொண்டு போகிறது இல்லை. இந்த மாதிரிப்பட்ட பேக்கில் உள்ள பேரை வந்து எப்படி வந்து பிரிண்டெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி வந்து வீடியோலேருந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டின்னர் போட்டு அழித்து பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து சரியாகவே அழியலை, க்ளீனாக வந்து தெரியுது. அது இல்லாமல் சுற்றி எல்லா இடமும் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் ஆயிடுச்சு. இதை அழிக்கிறதுக்காக பேகு கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளீனர் வந்து பயன்படுத்துவாங்க. பிவிசி இங்கு க்ளீனர் இது. இந்த க்ளீனரை வச்சு இந்த பேக்கை வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த க்ளீனர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துடலாம். இல்லைனா கொஞ்சம் துணி, பழைய காட்டன் துணியில் வந்து நம்ம இதை கொஞ்சம் முக்கிக்கிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இந்த பேக்கெல்லாம் வாங்கி 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் உள்ளதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ராவும் பண்ணே இது வந்து க்ளீன் ஆகிடுது. இது வந்து டபுள் கோட்டிங் வச்சு பிரிண்ட் பண்ண பிரிண்ட்ரு. அதனால் வந்து இங்கு அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இந்த பேக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது வந்து இந்த பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தாமல் வீட்டிலே வச்சுருந்தது. இதை வந்து க்ளீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட மேல் பகுதியில் இருக்க இதில் வந்து நம்ம வந்து இந்த க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட மேல் பகுதியில் இருக்க இங்கு வந்து போயிருச்சு. ஆனால் வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால அந்த இங்கு வந்து அந்த ரெக்ஷன் ஃபுல்லாக வந்து ஊறி போய் இதோட உள்பகுதி வரைக்கும் ஊறி போயிருச்சு. இந்த மாதிரி 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னா இதில் உள்ளது உள்ளே வர ஊறி போயிடும். அதனால் வந்து க்ளீன் ஆகாது. புதுசாக வாங்குறீங்க, 1 வருஷம் ஆகுது 2 வருஷம் ஆகுதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீனரை வந்து பேக் கடையில் போனீங்கனாலே 5 ரூபா 10 ரூபா இல்லைனா ஃப்ரீயாகவே க்ளீன் பண்ணி தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வச்சு க்ளீன் பண்ண பேகு. இது வந்து ஒழுங்காகவே வந்து க்ளீன் ஆகலை டின்னரில். இப்போ நம்ம பிவிசி இங்கு க்ளீனரை வச்சு இதை வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ரெக்ஷனில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகுது. இப்போ ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இந்த க்ளீனர் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருச்சு. இப்போ நம்ம வெளியே கொண்டு போனாலும் ஃப்ரீயாக கிடச்சேன்னு யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா இதில் டிசைனே பார்த்திங்கன்னா இங்கில் தான் போட்டிருக்காங்க. அதனால் இங்கு வந்து போகுது. இந்த மாதிரி 4 வருஷம் 5 வருஷம் ஆகுனதில் வந்து இங்கு வந்து உள்ள ஊறி போனது வந்து போகாது. மேலே இருக்க இங்கு மட்டும் தான் போகும்.